தன்னைத்தானே வந்து செதுக்கிப்பாங்க. என்கிட்ட இந்த 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 குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட், ஐ ஹாவ் டு ஆல்டர் இட் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு ஹைலைட்டிங்கான கேரக்டர் ஒன்று உண்டுங்க. அதனால் ரொம்ப வேகமாக இருக்குங்க அவங்களோட முன்னேற்றம். எப்படி அவங்க பேசுறது, சொல்கிறது, செய்யறது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அதே மாதிரி பாருங்கள் அவங்களோட முன்னேற்றமும் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் அப்படின்லாம். ஆனால் என்னென்னாங்க, இவங்க மற்றவங்கள அடித்து அவங்கள வந்து கெடுத்து மற்றவங்கள மண்ணுக்குள்ளே போட்டுச்சு அப்படிலாம் முன்னேற மாட்டாங்க. லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன எப்படி எப்படின்னா, இவங்க மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலும் சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலும், நான் வந்து எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். நான் சொசைட்டி, சமுதாயம் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எது வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன் பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு என் சந்தோஷம், என் ஹாப்பினஸ், என்னோட ஒரு நிம்மதி, இதை நான் பார்க்குறேன். பெருசாக வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, துலா ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்நாள் பலன் என்ன பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எந்த பேசிஸில் நீங்கள் சமாளிக்க முடியும். எங்கள் வீட்டில் துலா ராசி ஹஸ்பண்ட் இருக்காருங்க, அவரை நாங்கள் எப்படிங்க சமாளிக்கிறது தெரியலைங்க அப்படின்னு கஷ்டப்படுறோங்க. எங்கள் வீட்டில் துலா ராசி பிள்ளைங்க இருக்காங்க, ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த பதிவு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குற பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். ஃபஸ்ட்டு துலாம். துலாம் வந்து பாருங்க, சிம்பிள் பாருங்க, தராசு. காலபுருஷனுக்கு 7வது பாவத்தில் இருக்க ராசி. சிம்பிளை பார்த்தீங்கன்னா தராசு கொடுத்துருப்பாங்க. நியாயம், தர்மம், சத்தியம், நேர்மை, அறம் சார்ந்த ராசி. மேக்ஸிமம் துலா ராசி அன்பர்கள் அந்த டிஸ்ஹானஸ்ட் அப்படின்றது இருக்காது, ஹானஸ்டாக இருப்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும். எனக்கு பெருசாக வந்து தப்பான விதத்தில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஐ லைக் டு பி ஹானஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் அவங்களோட சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை துலா ராசி பெண் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அதாவது ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எங்கள் அப்பா முக்கியம், எங்கள் அம்மா முக்கியம், என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் முக்கியம். நாளைக்கு கல்யாணமே பண்ணிட்டு லவ் பண்ணி கல்யாணம், பெரும்பாலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது வேற, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒய்ஃப் வந்து இல்லைங்க நான் முக்கியமா அவங்க முக்கியமானு கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னா துலா ராசி தான். அந்த அளவுக்கு தே ஃபேமிலி ஓரியன்ட். அப்படிப்பட்ட ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் சின்ன வயசுலேயே ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே அப்பா ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, ஒரு பிரச்சனை, அப்பா நீ செஞ்ச தப்புப்பா, நீ செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு டேரெக்டாக சொல்லக்கூடியவங்க. அம்மா நீ செஞ்ச தப்புமா, அப்பா செஞ்சாலும் அம்மா செஞ்சாலும் எவ்வளோ ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் தப்புன்னா தப்பு, நல்லதுன்னா நல்லது, நியாயம்னா நியாயம், நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள் துலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. அதனால சனி அப்படின்னாலே அவங்களுக்கு இயற்கையான நிறைய நல்ல குணங்கள் துலாத்துக்கு உண்டுங்க. அட்டமண்டா ஆர்கியூ பண்ணுவாங்க, அது வேறன்னு வச்சுக்கோங்க. அதுவும் துலாமா இருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்ந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்மளாம் பேசியே ஜெயிக்க முடியாது. அவங்க அந்த சைடு இருக்காங்கன்னா நம்ம இந்த சைடு வந்துடணும். அப்படி பேசுவாங்க பாருங்க, வெட்டு ஒன்று துண்டு பத்தா பேசுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்கு தெரியாது. அந்த ஸ்தானத்தில் சுய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் சனி உட்கார்ந்தாலே முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் அந்த மாதிரி உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, இவங்களோ இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா காற்று தத்துவ ராசி இல்லைங்களா. பெரிய க்ரௌடு வேணும், பெரிய க்ரௌடு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆங்கிள்லையும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நீட் ஹாப்பினஸ், நான் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எல்லாரும் ஃப்ரெண்டு, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இவங்க ஒரு மத்தியம வயசு இருக்காங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி மேனாக இருக்காங்கன்னா கூட, ஒரு பிளம்பர் முதல் கொண்டு, ஒரு டீ கடைக்காரன் முதல் கொண்டு, ஹைஃபை பர்சனாலிட்டிஸ் முதல் கொண்டு, ஸோ ஒன்றும் இல்லை வண்டி ரிப்பேர் பண்ணுறவங்க முதல் கொண்டு எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. எல்லாருக்கூடையும் போடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, காஃபி குடிப்பாங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக பழகுவாங்க. இதெல்லாம் சனியினோட கேரக்டருங்க. சனி வந்து அப்படி தான் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பான். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா துலாமோ அப்படின்னு சொல்லலாம்.
எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா துலா கிட்ட இருக்க ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்ல இருக்க இம்பேலன்சஸ் ஆல்வேஸ் யூஸ் டு கரெக்ட். என் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைபாடு இருக்கோ, என்னென்னலாம் தாழ்வுகள் இருக்கோ, அதை நானே கரெக்ட் பண்ணுவேன். நானே என்னை செதுக்கிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன நானே தன்னைத்தானே செதுக்கக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று. தன்னைத்தானே வந்து செதுக்கிப்பாங்க. என்கிட்ட இந்த 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 குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட், ஐ ஹாவ் டு ஆல்டர் இட் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு ஹைலைட்டிங்கான கேரக்டர் ஒன்று உண்டுங்க. சனி உச்சம் அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கருணை, கன்சர்னு, தானம், ஈகை, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா காசு கொடுக்கறது, இதெல்லாம் துலாத்துக்கிட்ட இருக்கு உண்டுங்க. நல்ல கேரக்டர். சாப்பிட்டியா, பசிக்குதா, சாப்பிட்டியா, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற ஒரு குணாதிசயம் உண்டு. ஹெல்பிங் டெண்டன்சி இது துலாங்கிட்ட நிறைய உண்டு. அந்த அடமெண்ட் ஆர்கியூமெண்ட்டும் உண்டு, இது எல்லார்கிட்டையும் கிடையாது. பட் பிரதானமாக ப்ரிடாமினாக துலாம் பேசி சமாளிக்க முடியாது நம்மளால. அதுவும் இந்த சனி நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்காரு, அந்த 2ஆம் பாவத்தில் உட்காந்துட்டாரு அப்படின்னா அவங்க கிட்டெல்லாம் நம்ம பேசுறத வாய் மூடிட்டு வாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டு போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்களா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையினோட முக்கியமான குறிக்கோளாக நினைக்கக்கூடிய ராசியில் துலாமும் உண்டு, ரிஷபமும் உண்டு. ரெண்டுமே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. ரிஷபம் தப்பு தப்பா லவ் பண்ணும். இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு 7வது பாவம் இல்லைங்களா? இவங்களோட ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போகிறது இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் இவங்களுக்குள்ள ஒரு வேற ஏதாவது ஒரு பெரிய கிளாஷ் வந்துச்சு அப்படின்னா தான் உண்டு. ஸோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேனே, வாழ்க்கையினோட குறிக்கோளே அதை தான் நினைப்பாங்க. காலச்சக்கரனுக்கே 7வது பாவம் அப்படின்றதுனால, காலபுருஷனுக்கே 7வது பாவம் அப்படின்றதுனால பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் போகிறது இல்லை. ஓரளவுக்கு வாழ்ந்துட்டுறாங்க. இவங்களே பெரிய டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டி. இவங்களை போய் யார் போயிட்டு வந்து கஷ்டப்படுத்த போகிறது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் இன்னொன்று உண்டு. சந்திரன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார் அப்படின்னா இவங்களோட டாமினேஷனில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, சைலன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க ஆல்வேஸ் தே யூஸ் டு மேக் சம் குட் மணி. காசு நல்லா சம்பாதிக்கணும். நம்ம ரிஷபம் எப்படி பார்த்தோம்? ரிஷபத்தினோட கேரக்டர் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். என்னென்னா அது ரொம்ப சாஃப்ட், பாவம், அது ரொம்ப டெரிஃபிக். துலாம் வந்து அப்படியே வீர தீர சூர அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஆல்வேஸ் அவங்கள மாதிரி இவங்களும் வந்து தே வாண்ட் டு மேக் மணி. ஆல்வேஸ் தீஸ் பீப்புள்ஸ் மேக் குட் மணி அப்படின்லாம். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும், காசு பண்ணணும், காசு பண்ணிகிட்டே இருக்கணும், இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம். கேரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ்ஸு, இவங்களோட தொழில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பேசக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. நியாயம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. ஸோ நீதித்துறையில் இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க. நிறைய வந்து பாருங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருப்பாங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நீதி அரசர்களாக இருப்பாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி வாய் நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்னால அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எப்படி என்ன பண்ணால் பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியும், என்ன சொல்லுவாங்க, சின்ன வேலை பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இவங்களோட பிளானும் இருக்கும். சின்ன வேலை செஞ்சு சின்ன லாபம் வருதா, அது அவங்க செய்கிறத விட செய்யாமல் இருக்கிறது பெட்ரு. நான் வந்து கொஞ்சமாக கஷ்டப்படணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த மைண்ட் செட். அந்த ஹார்ட் ஒர்க்குன்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். நம்ம நல்ல கொஞ்சம் உள்ளே போய் தேடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பல பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் துலாமாக இருக்கும். நிறைய துலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால ரொம்ப வேகமாக இருக்குங்க அவங்களோட முன்னேற்றம். எப்படி அவங்க பேசுறது, சொல்கிறது, செய்யறது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, எப்படி இந்த சுறுசுறுன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப வந்து இந்த தேனி போல் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், அவங்களோட முன்னேற்றமும் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் அப்படின்லாம். ஆனால் என்னன்னாங்க, இவங்க மற்றவங்கள அடித்து அவங்கள வந்து கெடுத்து மற்றவங்கள மண்ணுக்குள்ளே புதைச்சி அப்படியெல்லாம் முன்னேற மாட்டாங்க. தீஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஜென்யூன் பீப்புள்ஸ். சனி உச்சம் அப்படின்றதுனால இயற்கையாகவே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. சிலரும் பயங்கரமாக பேசுவாங்க. அதனால பேசுறதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ துலாம் அடமெண்ட்டாக பேசுவாங்கப்பா அப்படிம்பாங்க. துலாம் பேச, நீ வாயை கொடுத்து நீ தேவையில்லாமல் 4 வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், ஒரே வார்த்தை ரொம்ப வந்து ஒரு நக்கலாக பேசிடுவாங்க. அப்போ அவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. அது வந்து நியாயம் தானே? இந்த 2ஆம் பாவத்தில் சனி இருக்குது அப்படின்னா இவங்களே கொஞ்சம் அடமெண்டல் நேச்சர் அப்படின்றது இருக்கும். பொதுவாகவே துலாம் கொஞ்சம் அடமெண்ட்டாக ஆர்கியூமெண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். சரி, இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா பெருசாக இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுயம்பு, இவங்க தன்னைத்தானே செதுக்கிப்பாங்க, சக்ஸஸை நோக்கி போவாங்க, அவங்க டெஸ்டினியை ரீச் ஆகிடுவாங்க. துலாம்லாம் பிறக்கிறது பெரிய விஷயங்க.
சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ரிஷபத்துக்கு பிறக்கிறத விட துலாம்ல நம்ம பிறந்துடலாம். 4 பேருக்கு நம்ம பண்ணிய மாட்டோம், 4 பேர் நம்ம கீழே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா, இப்போ இதை முதல்ல வந்து பாருங்க, இந்த லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யுது. எப்படி அப்படின்னா, இவங்க மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலோ சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலோ பெருசாக ஒத்து வர்றது இல்லை நான் பார்த்த வரைக்கும். இந்த மீனம் சிம்மம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மத்தை இவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா நானும் எப்படி கிரீடத்தோடவே தான் இருப்பேன், நானும் கிரீடத்தோடவே தான் இருப்பேன். இருக்கிறது ஒரு அரியணை. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாளனும், 2 பேரும் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும்னா யார் உட்கார முடியும், அந்த கதையாயிடும். மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின் போது குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசியிலேயே பேசிக்காக இவங்களோட எண்ணங்களுக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் பிரதிபலிக்காது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். லவ்வே இவங்க 2 பேரும் இந்த ராசியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் லவ்வே இவங்க பண்ணாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்கள அப்படின்னா அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் துலாம் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகிறது இல்லை. நான் முன்னமே சொன்ன மாதிரி பியாண்ட் தட் லவ்வே இந்த மாதிரி ராசிகளை அட்ராக்ட் ஆகி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த லவ் பிரேக்கப் ஆகி அடுத்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிஞ்சி அந்த லவ் பண்ணி இவங்க இந்த ராசியை தான் லவ் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கினாங்க அப்படின்னா இந்த 2 சார்ந்த ராசிகள் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்க? ஆனால் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ நான் வந்து எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். நான் சொசைட்டி சமுதாயம் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இது வந்து துலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா இருக்குதானே. ஃபர்ஸ்ட் விஷயம் டைரெக்டாக பேசுகிறேன் நான். எதுவாக இருந்தாலும் இது உலகம் வந்து பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலகமே ஒரு நாடக மேடை அப்படிம்பாங்க. அந்த நாடக மேடையில் நடிக்க தெரியாது, சிம்மத்துக்கும் தெரியாது துலாத்துக்கும் தெரியாது. ஆக நடிக்க தெரியாமல் டைரக்டாக பேசுறது அப்படின்றது ஒரு பெரிய மைனஸுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது மைனஸ் என்ன அப்படின்னா, பெருசாக நான் எனக்கு என் சந்தோஷம், என் ஹாப்பினஸ், என்னோட ஒரு நிம்மதி இதை நான் பார்க்குறேன். பெருசாக வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை, பெருசாக உலகத்தை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட சில பல பிஹேவியர்ஸ் இருக்கும். இது ஒரு மைனஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே பெரிய லாபம் வர்றதை தான் நான் செய்வேன், சின்ன சின்ன லாபம் வர்றது, சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அது சுயசாஜகத்தில் சனியினோட ஒரு பங்கோ இருக்குங்க இந்த கேரக்டர்ஸில். பட் ப்ரிடாமினண்ட்டாக பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, லேடிஸ் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா. இப்போ துலாம் ஃபேமிலி வந்து இந்த லேடிஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்குவாங்க, மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க. குறை சொல்லி ஏதாவது திட்டிட்டிங்கன்னா திருப்பி சரியாக பேசுவாங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க மைனஸ். பெருசாக வந்து அடபட் ஆர்கியூமெண்ட் அதையும் சொல்லிக்கலாம். சரி, இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னா, கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தசை இவங்களுக்கு எது ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, மேற்கு தசை ரொம்பவே ஃபேவராக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலர் எது, வண்ணங்கள் எது அப்படின்னா, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்க்கு, பிஸ்தா, ஒயிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஒயிட் அப்படின்றது ரொம்ப ஃபேவராக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், குழந்தை துளாராசி குழந்தைங்க. அந்த குழந்தைய நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணோம், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அது 100 பேச்சு பேசுது, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு பேச்சு திறமை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தட்டி கொடுக்கணும். நீ சொல்லு, நீ என் சமத்து, நீ செய் பார்ப்போம், நீ செஞ்சிடுவேன், எனக்கு தெரியும், நீ செஞ்சுட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லுன்னா அப்படின்னு சொன்னீங்களான்னு அது செஞ்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஒய்ஃப் துலாமா இருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஜென் பார்க்குறீங்க, இது பெண்களுக்கான பதிவு தானே. இப்போ நீங்கள் ஒரு ஜென் பார்க்குறீங்க, உங்கள் ஒய்ஃப் துலா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து பெருசாக வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது, அவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் ஆர்டர் போடுறேன், நான் ஹஸ்பண்டு நீ ஒய்ஃபு நீ அடங்கி தான் போகணும், இதெல்லாம் ஐ ஓன்ட் அக்செப்ட். பாசமாக சொல்லு, பண்பாக சொல்லு, கனிவாக சொல்லு, அன்பாக சொல்லு, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு. நான் புரிஞ்சுக்கிறேன், நான் கத்தி என்கிட்ட வேலை சாதிக்கணும்னு நினைக்காத, என்னால் செய்ய முடியாது. நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி என்கிட்ட வேலையை சாதிச்சுக்கணும்னு நினைக்காத, செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு மேலே எனக்கு ருஷ்டு கொடுக்கணும்னு நினைக்காத, நான் உங்க கூட இருக்க மாட்டேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் துளாராசி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்களே ரிஷபமாக இருந்தால் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்களே ஆல்ரெடி காலில் விழுந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் பியாண்ட் தட் மீதி ராசியாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்காங்க அப்படின்னா நல்லபடியாக சொல்லி, நல்லபடியாக ராஜா கண்ணே முக்கிய ராஜாத்தி, என் புத்திசாலி பொண்டாட்டி, என் ஆளுமையான பொண்டாட்டி, என் திறமையான பொண்டாட்டி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள். புகழ்ச்சிக்கு நல்லபடியாக
குணமா சொன்னீங்க அப்படின்னா மயங்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு என்ன வழிபாடு அதி அற்புதமான வழிபாடா இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்க மகாலட்சுமி வழிபாடு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் வழிபாடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியவங்க, நல்ல ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், நல்ல லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, உலகத்துல இருக்க யோகங்கள் எல்லாம் வேணும், சுகங்கள் எல்லாம் வேணும், அட்ராக்டிவா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும், சொல்வாக்கோட செல்வாக்கோட இருக்கணும், எல்லா கம்ஃபர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவங்க மகாலட்சுமி வழிபாடு வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.